speaker of the evening is an IIT graduate with an MS and a PhD from Princeton University, USA. He is a man who had a very successful career with Qualcomm in San Francisco, California, USA. Yet, he chose to return to India to fulfill his vision of setting up offices in rural areas and to attract, train and provide livelihoods to rural youth. He is a hands-on CEO who has immense faith and belief in Indian talent and who believes in extending opportunities to everyone. Ladies and gentlemen, it is my pleasure and privilege to introduce Mr. Sridhar Vembu, founder and CEO of Zoho Corporation. Vanakkam, namaskar, hello, greetings. So I'm very happy to be here for the Annamalai University event today, and I wanted to give this speech in Tamil first, so I will give this and I will also respond to questions in English later. So in the topic இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, எப்படி டேலண்ட்டை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அட்ராக்ட் பண்றது, அப்புறம் அது எப்படி அந்த டேலண்ட்டை லாங் டேர்ம் இங்க எப்படி ஒரு நீண்ட நாள் எப்படி இருக்க வைக்கிறது, அதுக்கு என்ன மோட்டிவேஷன், இதுதான் வந்து முக்கியமான டாபிக். ஒரு எந்த ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியா இருந்தாலும், ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு நான் ப்ராஃபிட், ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு எப்படி ஒரு நீண்ட நாள் ஒரு டேலண்ட்டை தங்க வைக்கிறதாங்க, அது ரொம்ப முக்கியமான டாபிக். அப்போதான் வந்து அந்த 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 குறிக்கோளையே அட்டைன் பண்ண முடியும். ஒரு கமிட்டட், அது வந்து ஒரு இது இவங்கதான் இங்கதான் இருப்பாங்க, இந்த நின்று இருப்பாங்க அப்படின்றது இல்லை, அந்த லேயர் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா இருக்க முடியாது ரொம்ப நாள். அதை எப்படி செய்ய வைக்கிறது, அதுதான் வந்து என்னோட டாபிக் இன்னைக்கு. அது எப்படி நான் பார்க்குறேன்னா, அதை ஃபர்ஸ்ட் நான் இந்த கேள்வியே திருப்பி கேட்பேன். ஒரு டேலண்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத விட, அவங்க எப்படி ரீடைன் பண்ணுறது அப்படி கேட்கறத விட, நமக்கே அந்த டேலண்ட் இங்கே வரணும், நம்மளை நோக்கியே வரணும் இந்த டேலண்ட், அப்புறம் நம்மகிட்டே அவங்க இருக்கணும் அப்படி கேட்பேன். இது வேற விதமா சொல்ல போனா, ஏன் யாருமே லவ் பண்ணலன்னு கேட்கறத விட, நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அவங்களை என்ன வந்து ரெஸ்பெக்ட் பண்ண லவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி கேட்பேன். ஸோ அதை திருப்பி கேட்கும்போது தான் நமக்கு நம்மளோட ஆக்ஷன் என்னன்னு தெரியும். அது நிறைய தடவை நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஆக்ஷன் நம்மளோட ஒரு டேலண்ட் நமக்கு வருதோ, டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கிறதோ இண்டிபெண்ட் ஆஃப் அவர் ஆக்ஷன் நினைக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம கிட்ட வரதும் வந்து நம்மளோட செயல்களால் இருக்கும், நம்ம கிட்ட இருக்கிறதும் நம்மளோட செயல்களால் இருக்கும். அதோட இதுவா இருக்கும், ரியாக்ஷனா இருக்கும். ஸோ நம்மளோட எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனால தான் வந்து நம்ம டேலண்ட் நம்ம கிட்ட வராங்க, நம்ம கிட்ட இருக்காங்க. இல்லை நம்மளை விட்டு போறாங்க, அது நம்ம கிட்ட வரதில்லை. அந்த எல்லாமே அதான் காரணம், நம்மளோட ஆக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி அந்த நோக்கத்துல பார்க்கும்போது, ஒரு எதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வராங்க, ரொம்ப ஃபண்டமெண்டல் லெவல்ல எனக்கு ஜாப் வேணும், டெஸ்பரேட்டா அந்த ஜாபுக்காக நான் வரேன், அப்படி எனக்கு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் ஈஸி கேஸ். அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பயங்கரமா சூஸ் பண்ணி வரதில்லை, எனக்கு ஜாப் வேணும், யாரோ ஜாப் கொடுத்தாங்கன்னா நான் வரேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜாப் கிரியேட் பண்றதே ஒரு நல்லது பண்றோம். ஒருத்தருக்கு ஜாபே இல்லை அப்படின்னு எனக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்கறவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கறது ஒரு விதத்துல நல்லது பண்றோம். பட் அவங்க வந்து வேற ஒன்றும் பெரிய மோட்டிவேஷனுக்காக வரல. அப்போ எனக்கு ஜாப் வேணும், இப்போ அண்ட் எக்கனாமிக் நீட் இருக்கு, ப்ரெஸ்ஸிங், எனக்கு வந்து நான் அன்எம்ப்ளாய்டா இருக்கேன், எனக்கு வேணும், அப்படி வராங்க. ரெண்டாவது விதமான டேலண்ட் வந்து, எனக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கு லைஃப்ல, இந்த மாதிரி ஜாப் இருக்கு, அதுல இந்த ஜாபை நான் பிக் பண்றேன் அப்படின்னு வராங்க. அது ஏன் வராங்க, அப்போ எப்படி பிக் பண்ணுவாங்க, அவங்க என்ன பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் பே பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய இஷ்யூ. பே வந்து நல்லா இருக்கா, அச்சீவிங் பே வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தாலும் அதுக்குள்ள 2 ஜாப்ல எப்படி சூஸ் பண்ணுவாங்க, 2 ஜாபும் பே சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு, 2ம் நல்லா தான் பே இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, எப்படி சூஸ் பண்ணுவாங்க, எதுல இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் இருக்கு, எதுல எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, எதுல வந்து இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் இருக்கு, அப்படி பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட குறிக்கோள் ஒரு அட்ராக்ட் பண்றதுக்கு நம்மளால வந்து ஒரு இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் கொடுக்க முடியுமா, ஒரு மோட்டிவேட்டிங் ஒர்க் இருக்குமா, அந்த இது ரொம்ப முக்கியம்.
இப்போ சொன்னா 3 திங்ஸ் முக்கியம். அந்த இங்கிலீஷ்ல சொன்னா அட்டானமி, மாஸ்டரி அண்ட் பர்பஸ். இதுதான் வந்து பீப்புளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செய்யற வேலையில எனக்கு ஒரு ரீசனபிள் அட்டானமி, ஒரு சுதந்திரம் இருக்கா? என்னால மற்றவங்க என்ன எப்ப பார்த்தாலும் மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்களா, இல்ல எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கான்னு பார்ப்பாங்க ஒரு வேலையில. 2வது மாஸ்டரி. நான் செய்யற வேலை எனக்கு வந்து ஒரு என்னை வந்து இன்னும் என்னோட ஸ்கில்ல எலிவேட் பண்ணி அந்த வேலையில என்னை வந்து ஒரு மாஸ்டர் ஆக்க முடியுமா, ஒரு டீப் ஸ்கில் கொடுக்க முடியுமா எனக்கு. அப்புறம் கடைசியா வந்து இந்த வேலை செஞ்சா எனக்கு அதுல ஒரு பர்பஸ்ஃபுல் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, அது 3வது. இந்த 3 ரீசனுக்கு தான் பீப்புள் வந்து ஒரு ஜாபுக்கு வரதும் ஒரு ஜாப்ல இருக்கிறதும் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. பே டெஃபினெட்லி ஒரு இஷ்யூ இருக்கு, அதாவது சேலரி இருக்கா அப்படின்னு கேட்கறதும். பட் இந்த அட்டானமி, மாஸ்டரி அண்ட் பர்பஸ், இது 3 என்னால வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியுமா, எனக்கு வந்து இந்த ஜாப்னால உனக்கு ஸ்கில் லெவல் இன்னும் அதிகமாகுமா, நல்ல அதிகமான ஸ்கில் என்னால வர முடியுமா, 3வது எனக்கு இந்த இந்த இதுல இருந்தா ஒரு பர்பஸ், ஒரு ஒரு குறிக்கோள் இருக்குமா, அது வந்து ஒரு லைஃப்ல ஒரு பர்பஸ் கொடுக்குமா. இந்த 3 ரீசன் தான் லாங் டேர்ம் இருக்கிறதுக்கு காரணம். அப்போ எந்த ஆர்கனைசேஷனுமே இந்த 3த்தையும் ஃபோக்கஸ் பண்ணா, அந்த லீடர்ஷிப் அதுல ஃபோக்கஸ் பண்ணா, அவங்களுக்கு நல்ல டேலண்ட் உள்ள வரதும் சரி, அங்க இருக்கிறதும் சரி இருக்க முடியும். அண்ட் இதுதான் வந்து எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் ஜோவோல. அண்ட் மற்ற நீங்க எங்க பார்த்தாலும் இதே தான் சொல்லுவாங்க. இந்த அட்டானமி, மாஸ்டரி, பர்பஸ்னு ஒரு வீடியோவே இருக்கு யூடியூப்ல, பார்க்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஐ வில் சே ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு அட்ராக்ட் டேலண்ட் உள்ள, அப்புறம் அடுத்தது அதை எப்படி நர்ச்சர் பண்ணி உள்ள வைக்கிறது. அண்ட் நம்மளோட ஆக்ஷன் அதுல என்ன இருக்க முடியும், எப்படி இதை ப்ரோஆக்டிவா பண்ண முடியும். நான் எப்படி என்னோட ஓன் ஆக்ஷன் சொல்லுவேன்னா, நான் எப்பவுமே மைக்ரோ மேனேஜ் பண்ண மாட்டேன். அதாவது ஒரு ஒரு பர்சன் ஹையர் பண்ணதா, ஈவன் வெரி யங் இன்ஜினியர் ஐ ஹையர் மை டீம். இப்படி இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு கன்சிடரபிள் ரூம் ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ்ன்ற கான்செப்ட் அப்படின்னா, இந்த நாங்கள் 2 பேரும் இது இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் பண்ணுவோம், இதை பண்ணணும், இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரன் இன்டு டிஃபிகல்ட்டி எனக்கு கேளுங்க, நான் அது வரைக்கும் ரொம்ப பாதர் பண்ணிட்டே இருக்க மாட்டேன். அப்படி எவ்ரி ஹவர் எனக்கு அப்டேட் தர வேணாம், எவ்ரிடே எனக்கு அப்டேட் தர வேணாம். நீங்களே பார்த்துக்குங்க, அதில் ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கேளுங்க. ஆர் இதில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன், என்னால் முடியல, அப்போ நம்ம பேசுவோம். அதுக்கு ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வேணுமா, ஆர் ஏதாவது ஸ்டடி பண்ணணுமா, அப்படி. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் அட்டானமிங்கிறது. ஈவன் ஒரு எனி ஜாப் இப்போ நம்ம ஒரு குக் இருக்காங்கன்னா கூட வீட்டில், இட் இஸ் பெட்டர் டு சே எனக்கு இது மாதிரி வேணும் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் த வே. நான் போய் கிச்சன்லேயே நின்றுட்டு டெய்லி இதை பண்ணுங்க, இப்போ உப்பு போடுங்க, ஏன் அதை போட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தோம்னா குக் வில் லீவ் மீ, they won't like it. Okay, so I have to actually அந்த அட்டானமி வேணும் அவங்களுக்கு. ஸோ எந்த ஜாப்லையுமே அது தேவை. ஒரு இன்ஜினியராக இருந்தாலும், ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தட் அட்டானமி ஆஃப் எக்ஸிக்யூஷன் வேணும். அது நம்ம கொடுக்குற மாதிரி லீடர்ஷிப் தான் பார்க்கணும். ஹையர் பண்ணுறவங்க தான் அதை யோசிக்கணும். நான் எப்படி மைக்ரோ மேனேஜ் பண்ணுறேன்னா, இல்லை அட்டானமி இருக்கா அவங்களுக்கு, அது உண்மையாக நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி 2வது, எந்த ஜாபாக இருந்தாலும் நம்ம அவங்கள க்ரோ பண்ண விட்றோமா, அவங்களோட ஸ்கில் க்ரோத் இருக்கா அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கில் க்ரோத் வர முடியுமா, அடுத்த லெவல் போக முடியுமா, அண்ட் அந்த ஸ்கில் க்ரோத்னா என்ன. ஸ்கில் க்ரோத்ன்றது நான் வந்து வெறும் கெரியர் க்ரோத், ஹையர் பே, ஹையர் பொசிஷன் அப்படி மட்டும் சொல்லலை. இந்த வேலையிலேயே நான் வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்க முடியுமா, இதில் என்ன கற்றுக்க வேண்டியது இருக்கு, இது எப்படி நான் வந்து இந்த வேலையில நான் வந்து என்னோட டேலண்ட் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் உலகத்தரமா இருக்க முடியல இந்த வேலையில, அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அதை பத்தி அவங்களுக்கு ஒரு அந்த ஊக்கம், அந்த இது கொடுக்கணும், என்கரேஜ்மெண்ட் அண்ட் இது கொடுக்கணும் எப்பவுமே. அப்படி இருந்தாதான் அந்த அவங்க மாஸ்டரி அச்சீவ் பண்ண முடியும், இந்த அட்டானமி மாஸ்டரி. 3வது பர்பஸ், இதுதான் வந்து டஃபஸ்ட் கோல். ஏன்னா இந்த டீமோ இந்த ஆர்கனைசேஷனோ இது பர்பஸ்ஃபுல்லா இருக்கா, இஸ் ஆர் ப்ராடர் பர்பஸ். நம்ம வந்து வெறும், ஏன்னா முக்காவாசி பேருக்கு ஒரு லெவலுக்கு மேல நீட்ஸ் மீட் ஆன உடனே இந்த பர்பஸ் என்ன லைஃப்ல, எனக்கு அந்த மாதிரி கேள்விகள் வருது. அது வராம இருக்க முடியாது. முக்காவாசி நம்ம மனுஷனா பிறந்தாலே இந்த கேள்வி வரும். என்னோட இமீடியட் நீட்ஸ் ஆர் மெட், எனக்கு என்ன ப்ராடர் பர்பஸ் இப்போ லைஃப்ல, எதுக்காக நான் இருக்கேன், இந்த கேள்விகள் வரும். அதுக்கு ஒரு லீடர்ஷிப்போ இல்ல ஒரு இதுவோ ஆன்சர் பண்ண முடியுமா, அது எப்படி பண்ண முடியும், அது ஆனஸ்டா பண்ண முடியுமா, எந்த வேலையா இருந்தாலும்.
எப்படி நான் வந்து ஒரு ஜாபை ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்ய முடியும், ஒரு பர்பஸோட செய்ய முடியும், அதையும் யோசிக்கணும் லீடர்ஷிப். இது மூணுத்தையும் கொடுக்க முடிஞ்சா அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அந்த டீம் அந்த மேனேஜர் வந்து ரீட்டைன் பண்ண முடியும். அதுலயும் இன்னொரு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சேஞ்ச் சொல்லுவாங்க, பீப்புள் டோன்ட் லீவ் கம்பெனிஸ், தே லீவ் தேர் மேனேஜர்ஸ் அப்படின்னு. அப்படின்னா ஒரு ஒரு ஜாப் ஒருத்தர் விட்டு போறாங்கன்னா அவங்க அந்த கம்பெனியை விட்டு போறதை விட அந்த ஒரு பர்டிகுலர் மேனேஜர் விட்டு போனாங்க தான் ட்ரூ. முக்காவாசி எனக்கு வந்து இந்த மேனேஜரோட ஒர்க் பண்ண பிடிக்கலங்கிறது தான் முக்காவாசி ட்ரூவா இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்காங்கன்னா அவங்க கம்பெனிக்காக இல்லை, ஒரு பர்டிகுலர் மேனேஜர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் இருக்காங்க முக்காவாசி. அதுவும் ட்ரூ, போத் ஆர் ட்ரூ. அப்போ த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எனிபடி ஒரு மேனேஜரியல் ரோல் இருக்கிறவங்களுக்கு, நான் எப்படி நடந்துக்கிறேன், என்னோட டீம் என்னோட இருப்பாங்களா, அதுதான் யோசிக்கணும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்னோட டீம் இருப்பாங்களா, அவங்க ஏன் இருக்கணும், என்னோட ஏன் இருக்கணும், அப்படி யோசிச்சா அந்த லாஜிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே ஒரு இது வரும், ஒரு ஞானோதயம் வரும், ஏன் இருக்கணும் அப்படின்னு. இதுதான் முக்கியமான திங் அபவுட் டேலண்ட் இது அண்ட் ரிட்டன்ஷன். அப்புறம் இந்த மாஸ்டரியில் இன்னொன்று இருக்கு. இப்போ ஜோவோ மாதிரி பர்டிகுலர் நிறுவனங்கள்ல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் இது இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு சேலஞ்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சேலஞ்சிங் ப்ராஜெக்ட் இப்போ ஓடிட்டு இருக்கு, இந்த ஆடியோ விஷுவல் டூல்ஸ். இப்போ இந்த ஜூம் மாதிரி இதெல்லாம் ஹவு டு வி எக்ஸீட் தம், ஹவு டு யூ டூ பெட்டர், இதை விட இன்னும் பெட்டராக பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு 6-7 months இப்போ நிறைய ப்ரோட்டோடைப்லாம் வந்து இப்போ இன்னும் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்க்கு வரல, வெளியில காட்டல இன்னும், பட் உள்ளுக்குள்ள நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த வேலையெல்லாம். இது வி சேலஞ்ச் அவர் செல்ஸ், இதை பண்ணணும்னு. அந்த சேலஞ்ச் வந்து அந்த இன்ஜினியர்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேட்டிங். இதுலயே ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல, அண்ட் அவங்களுக்குலாம் நல்ல மோட்டிவேஷன் இருக்காங்க. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வேரியஸ். இது மட்டும் இல்லை, இப்போ சேட் சாஃப்ட்வேர் சரி, இல்லை இப்போ சிஆர்எம்ல வந்து ஸ்மால் பிஸ்னஸ் சிஆர்எம் பிகின் ஒன்று பண்ணுறோம். இந்த மாதிரி எங்கேயுமே ஒரு சேலஞ்ச் எப்படின்னா, இந்த சிஆர்எம் வந்து இன்னும் ஈஸியாக செட்டப் பண்ண இருக்கணும், இதை விட ஈஸியாக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரி சேலஞ்சஸ் நமக்கு நாமே இஷ்யூ பண்ணிட்டே இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால அந்த கம்பெனியோட ஒரு கல்ச்சர் வந்து வெரி வைப்ரண்ட் அண்ட் ஆக்டிவா இருக்கு, எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் இதுவா இருக்கு. இன் a way இட்ஸ் வெரி யூத்ஃபுல் அந்த விதத்துல, அண்ட் இட் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த அப்ரோச். அது இருந்தாலே லாட் ஆஃப் பீப்புள் வாண்ட் டு ஸ்டே இன் தட் பிளேஸ். அந்த ஆக்டிவ் அண்ட் யூத்ஃபுல் ஐடியாஸ், தாட், அது இருந்தாலே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னொரு மாஸ்டரி இருக்கு. ஸோ நம்ம ஆர்என்டி கல்ச்சரை நர்ச்சர் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் கல்ச்சர். மார்க்கெட்டிங்லேயும் நம்ம வந்து நிறைய புது ஐடியாஸ் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ரூம் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன், எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் ரொம்ப முக்கியம் இதில் இருக்கிறதுக்கு. அண்ட் கடைசியாக இந்த மென்ஷன்ட் பர்பஸ், இது வந்து ஒரு கோஸ் டு த ஒரிஜினல் ரீசன் திஸ் ஆர்கனைசேஷன் எக்ஸிஸ்ட். எதுக்காக இருக்கும் ஜோவோ, எதுக்காக இருக்கு, அந்த யூனிவர்சிட்டி எதுக்காக இருக்கு, அந்த மாதிரி அந்த பர்பஸ் அதுவும் வந்து கான்ஸ்டன்ட்லி அந்த மிஷன் ரீடிஃபைன் பண்ணிட்டே வரோம். இப்போ வந்து இந்தியாவோட டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு நம்மளோட ரோல், ஜோவோட ரோல் எப்படி பார்க்குறோம்னா, இந்தியாவோட டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியோட க்ரோத்துக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கலாம். நிறையா டெக்னாலஜிஸ் நம்ம பயனியர் பண்ணி இங்கே கொண்டு வர்றோம், புதுசாக இங்கே எல்லாம் பண்ணுறது, இங்கே மேக் இன் இந்தியா அப்படின்னு. அந்த ரோலே இப்போ எவால்வ் ஆகும். இந்தியாவோட டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆக அவர் ரோல் வில் எவால்வ். அந்த பர்பஸ் எவால்வ். அப்போ அந்த எவால்வ் பண்ணுறதும் லீடர்ஷிப் பண்ணுறோம், கரெக்டாக எவால்வ் பண்ணுறதும் லீடர்ஷிப் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து சம் ஆஃப் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் திங்ஸ் ஃபார் த அட்ராக்டிங் ரீடைனிங் டேலண்ட். இது பண்ணா மற்றபடி உங்களோட இந்த ஹெச்ஆர் எப்படி, பே ஸ்கேல் எப்படி இருக்கு, எவாலுவேஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து சம்வாட் செகண்டரி. அது முக்கியம், ஆனா அதுதான் முக்கியம்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் மச் மோர் மெட்டா இஷ்யூஸ். இப்போ அடுத்தது அதுக்கு வரும். இப்போ நீங்க பே எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஜோவோல ஒரு பிலாசபி எப்படி ஃபாலோ பண்றேன்னா, டோன்ட் மேக் ஆர்பிட்ரரி ஸ்மால் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு. அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிரேட் போட்ட மாதிரி, நீ வந்து 88 மார்க் வாங்கியிருக்க, அவர் வந்து 98 மார்க்கு, அப்படியெல்லாம்
ஆர் இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு அந்த மாதிரி கிரேட் போட்டு எவாலுவேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஸ்கூல்லேயே வி ஹேட் தட், காலேஜில் வி ஹேட் தட். அப்புறம் ஒர்க்லேயும் அது கொண்டு வந்தால் ஒர்க்கே ஆகலை. ஸோ அந்த மாதிரி எவாலுவேஷன் கிடையாது. அதே சமயம் வி மேக் ப்ராட் டிஸ்டிங்ஷன். இவங்கெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்குமே தவிர்த்து ஒரு ஃபைன் நீ வந்து ஒரு நாள் லீவ் போட்ட அந்த மாதிரி ஸ்மால் டிஸ்டிங்ஷன்ஸ் வந்துட்டே இருக்காது எப்போ பார்த்தாலும். ஸோ அது முக்கியம். ஆக்சுவலி டோன்ட் மேக் ஸ்மால் டிஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வி மேக் அ டிஸ்டிங்ஷன், அது கிளியராக டிஸ்டிங்ஷனாக இருக்கணும். இந்த இந்த இவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அதனால டிஸ்டிங்ஷனாக இருக்கா அப்படின்னு. அதே 85க்கும் 82க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கிறது வேஸ்ட். அது வந்து அப்படி இருக்கிறதே வந்து ஒரு அனாவசியமான இதுதான் கொடுக்குறது கம்பேரிசன் அப்படி. ஸோ எவாலுவேஷன் சிஸ்டம் அப்படிதான், எவாலுவேஷன் சிஸ்டமே அப்படிதான் வச்சிருக்கோம். ஸோ பேலாம் வந்து நாட் பேஸ்ட் ஆன் மைனர் டிஸ்டிங்ஷன் வி மேக் பிட்வீன் பீப்புள், பிகாஸ் மைனர் டிஸ்டிங்ஷன் வி ரெஃப்யூஸ் டு மேக். ஏன்னா அப்படி பண்றதே வந்து நம்மளால சரியா தப்பான்னு நம்மளாலே சொல்ல முடியாது. இந்த மைனர் டிஸ்டிங்ஷன் வேலிடா இல்லையான்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி உட்காந்துருப்போம். அப்புறம் இன்னொரு பிரின்சிபல், நம்ம ஏதாவது ஆர்கனைசேஷன் ஒரு தப்பு பண்ணியிருந்தோம், இது ஓவர்லுக் பண்ணியிருந்தோம் ஒரு இஷ்யூவை அப்படின்னா உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அடுத்த சைக்கிளுக்கு வெயிட் பண்ணுங்க, அடுத்த வருஷம் ஆகட்டும் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தோம்னா உடனே ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்கனைசேஷன் வைஸ். இதுவும் ஒரு முக்கியமான பிரின்சிபல். ஏன்னா அப்படி இருக்கிறதே பீப்புளுக்கு ஒரு ஈஸி கோயிங் கல்ச்சர் வருது. இவங்க வந்து ஈகோவில் இருக்க மாட்டாங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அதை ஒத்துக்க மாட்டோம்னு இருக்க மாட்டாங்க அப்படின்றதும் அதுவும் முக்கியம். ஸோ அந்த ஈகோவை ரெடியூஸ் பண்ணாலே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நல்ல கல்ச்சர் வரும் தானாகவே. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதை பற்றி. அண்ட் இப்போ வந்து நீங்கள் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். Q&A டைம். தேங்க்யூ. நமஸ்கார். Sir, thank you so much for your wonderful talk. ரொம்ப அருமையா இப்ப இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்கும், எம்ப்ளாயிஸோட எப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. We are really touched and I'm sure your words would have echoed with many of our alumni members. And with your permission, I would like to take few questions from our members and share it with you, sir. Please. The first question is from Mr. Shivakumar, and he would like to know this. Actually, we know that the USP of Zoho lies in providing employment to people without formal educational qualifications. So it definitely sounds very unique, but please share with our audience as how it is put into practice. Yeah. The reason why we do this now, we find that formal degrees and qualifications don't have too much to do with the on-the-job performance. Now, they would have done well in the school, college, and then they do well at work. Many people do well and don't do well in work, and many more people actually don't do well in the college or school, but they do well in work. Lack of correlation. அப்போ காலேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க, அது மட்டும் வச்சு சொல்ல முடியல எப்படி பண்ணுவாங்கன்னு. ஸோ இதனால நம்ம ஆரம்பத்திலே ஒரு 15-16 வருஷம் முன்னாடியே டிசைடட் நம்மளே ஒரு ஹைஸ்கூல் கிராஜுவேட்ஸை எடுத்து ட்ரெயின் பண்ணலாமான்னு ஆரம்பித்தோம். இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ 200-250 ஸ்டூடெண்ட் பர் இயர் எடுக்கிறோம். அண்ட் அதை வந்து எடுத்து இப்போ வி ட்ரெயின் அவர் செல்ஸ் about 1 year of intensive training on the hands-on training. அப்புறமா ஒரு 6 months of in a team training. அப்புறமா we confirm them as employees. அண்ட் இதுதான் இப்போ நடக்கிறது. இதில் அவர் ரிசல்ட்ஸ் have been very impressive. நல்லா பண்ணுறாங்க. அண்ட் on average they do as well as our regular employees who come from colleges, even though இவெல்லாம் வந்து much younger. காலேஜ்லேருந்து வரவங்க 21-22 இருப்பாங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து வரவங்க 17-18 வந்திருப்பாங்க. ஒரு 19 they become employees. ஒரு 2-3 years ahead of the. So this has been a boon to our company and boon to those employees too. Because இதில் இன்னொரு எஃபெக்டும் இருக்கு. ஈவன் காலேஜ்லேருந்து வர எம்ப்ளாயீஸ் கூட they find mentoring and coaching these younger students, often from ரொம்ப disadvantaged backgrounds, very motivating. நான் சொன்ன அந்த பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கு இந்த ஒர்க். எனக்கு இந்த கம்பெனியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மென்டார் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஐ ஃபைண்ட் திஸ் பர்பஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன். So nice. Sir, a question connected to the same thing. Mr. Muthu would like to know, how did you arrive at the thought of hiring people without educational degrees? That is a revolutionary thought, because in our
society, you know, education is not only required for job but also very important for finding a life partner too. Yes, So correct. our society lays a great emphasis on education qualification, so that mindset of everybody is like that. So how did you come into that? Something very unique thing in Zoho. அது அப்சர்வேஷனால தான். அதாவது காலேஜ் டிகிரி இருக்கிறது நல்ல டிகிரியா இருக்கா, இல்ல சுமாரான டிகிரியா இருக்கா, இல்ல நல்லா பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்து எம்ப்ளாய்மெண்ட் நம்ம எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளோ ஒன்றும் கரஸ்பாண்டன்ஸ் இல்லை. இப்போ நேச்சுரல் கொஸ்டின் டிகிரியே தேவையா அப்படின்னு நிறைய பேருக்கு இது கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வி வந்து கேட்காம இல்லை, கேட்டுட்டு அதே விட்டுருவாங்க. அவ்வளோதான். டிகிரி தேவையா இல்லையான்னு ஒரு காஃபி டேபிள் கான்வர்சேஷன் நடக்கும், அதோட விட்டுருவாங்க. அந்த கான்வர்சேஷனை எடுத்துட்டு போய் நம்ம ஆக்ஷனா மாத்திடும். அவ்வளவுதான். சரி, டிகிரி தேவையான்னு டெஸ்ட் பண்ணிடுவோமே. அப்புறமா இப்ப நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் படி அது ஒன்றும் அவ்வளோ தேவையில்லை. அப்போ ஏன் நம்ம அது வந்து ரிக்வயர் பண்றோம்? நீங்க சொன்ன ஆக்சுவலி வெரி வேலிட் பாயிண்ட். நிறைய பேருக்கு இப்ப டிகிரி தேவைப்படுறதே வந்து டு ஃபைண்ட் அ லைஃப் பார்ட்னர். அதுதான் ஆக்சுவலி ரீசன். பட் இன்க்ரீசிங்லி இப்போ ஜோஹோ கிரெடென்ஷியல், ஜோஹோல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. அதனால அது ஒரு அந்த இஷ்யூ இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்கு இப்போ ஸ்லோவா. Wow, really wonderful, sir. And the next question from Mr. Guru Shankar Swaminathan, and he would like to know that to nurture and retain talent, one needs to recruit in a right fashion and the right person. So at Zoho, what is your talent acquisition strategy? What steps do you have for talent acquisition and retention? Because before they come, ava varathukku munadi ava eppadi irupaan theriyadhu illaya. So என்ன strategy வச்சு நீங்க recruitment பண்ணுவீங்க? Then after coming in, how do you manage to retain? Suppose if you know that they are leaving for some reason, they may not give you a right reason. So how do you carry out these things? So for talent retention, கடைசியில் I mentioned that the autonomy, mastery, purpose அதுதான் முக்கியம் டேலண்ட் இருக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ரிட்டன்ஷன் அவங்க ஏன் இருப்பாங்கன்னு கேட்காம நம்ம என்ன பண்றோம் அவங்க இருக்கிறதுக்கு, நம்ம அவங்களோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்றதுக்கு. வாட் ஹவ் ஐ டன் டு ஏர்ன் தட் ட்ரஸ்ட் அப்படிதான் நினைப்பேன். அப்படி நினைச்சோம்னா நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு பகவத்கீதையில சொல்ற மாதிரி நம்ம செய்யறது செய்வோம், என்ன நடக்கிறதோ அதுபடி நடக்கட்டும். அப்படிதான் இருக்க முடியும். இதுல கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அப்படி. ஆமா. That's wonderful. And I believe if people will understand the good boss, then they will retain. People may go out and then some people will understand. போனதுக்கு அப்புறம் தெரியும், ஐயோ அங்க நான் அந்த மாதிரி கிடைக்காது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. The next question is from Madam Lavanya, and she would like to know whether Zoho you don't give too much weightage for institution the candidate comes from. IIT-ல எடுக்கணுமா இல்லனா பெரிய இன்ஸ்டிடியூஷன் இது எடுக்கணுமா? That doesn't decide the strengths of candidate. So உங்களோட recruitment policy-ல minimum eligibility criteria அப்படின்றது வந்து என்ன மாதிரி your somebody wants to apply to your company. So how do you segregate? How do you filter off the resumes before that process? Actually நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே ஒரு டெஸ்ட் மாதிரி ஏதாவது நம்மளே ஒரு சின்ன ப்ரீ குவாலிஃபைங் மாதிரி ஒன்று வச்சு ஜஸ்ட் பேசிக் ஆப்டிடியூடாக இருக்கும். அதில் ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதுலேயே ஒரு லெவலில் வின் கிடைக்கும். அப்புறமா முடிஞ்ச வரைக்கும் வி ட்ரை டு டூ எப்படி எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ண முடியுமான்னு பார்த்து அதில் வச்சு அசஸ் பண்ணுறோம். இது ஒன்றும் பெரிய டீப்லி சயின்டிஃபிக்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே யூ காட் செலக்டட், யா குட், யூ காட் ரிஜெக்டட், டோன்ட் ஃபீல் டூ பேட். ஏன்னா any system like this cannot be necessarily all that objective and scientific. There is an element of subjectivity involved. For two different manager ஒரு candidate interview பண்ணாங்கன்னா they will come to two different verdicts. அது எப்பவுமே உண்மை. அதெல்லாம் நம்ம வந்து அக்னாலஜ் பண்றோம். அதாவது இது வந்து ஹைலி அப்ஜெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஒரு ஈகோ. நம்ம தப்பே பண்ண மாட்டோம், இதில் நம்ம ப்ராசஸ் ஸோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஈகோ. ஸோ அப்படிலாம் நான் சொல்லிக்கிறது இல்லை. இதை பற்றி நான் எப்படி சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு நெசசரிலி ஒரு ஃபெயிலியர் ப்ரோன் ப்ராசஸ். அதில் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எவ்வளோ எடுக்க முடியுமான்னு பார்த்து அதுலேயே ஒரு எக்ஸ்டெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். அதாவது எந்த கேண்டிடேட்டை பார்த்தாலும் டோன்ட் ஃபைண்ட் த 10 reasons to reject, find the 1 reason to hire அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ரிஜெக்ஷனே நினைக்க வேண்டாம். இவங்கள்ட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு பார்த்து அதை எப்படி ஹையர் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லுவேன். பட் அது எல்லா மேனேஜரும் அதே மாதிரி நினைக்க மாட்டாங்க. சில பேர் ஒரு பேர் ஒருத்தராக நினைப்பாங்க.
பட் இன் ஜென்ரல் நான் ஒரு ஒரு அனெக்டோட் சொல்றேன். there's 2 சீனியர் மேனேஜர்ஸ், ரெண்டு பேரும் வெரி டிஃப்ரெண்ட் ஹையரிங் பாலிசிஸ். ஒருத்தர் வந்து ஈஸி கோயிங் ஹையரிங், அப்படின்னா வரவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு பார்த்து ஒரு பேசிக் இது இருந்தால் எடுத்துருவாரு. இன்னொருத்தர் வந்து வெரி ஹைலி செலக்டிவ், நிறைய டெஸ்ட் வச்சு அந்த மாதிரி. ரெண்டு பேருமே சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர்ஸ் இந்த கம்பெனி. நான் அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்களோட ஹையரிங்கில் எத்தனை உங்களோட ஓன் சக்ஸஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 62% அப்படின்னாரு. 62% எனக்கு சக்ஸஸ் ரேட், 38% என்னோட ஓன் ஹையரிங்கே எனக்கு ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு. அதர் மேனேஜர் கேட்டால், நீங்கள் உங்களோட ஹையரிங்கில் உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்கும் அப்படின்னு. நான் கரெக்டாலாம் கால்குலேட் பண்ணதில்லை, அப்ராக்சிமேட்லி 60% இருக்கும் அப்படின்னு. ஸோ 60% சக்ஸஸ், எனக்கு 40% ஃபெயிலியராக இருக்கும். கடைசியில் இந்த இவரே ஒத்துக்கிட்டார், நான் போடுற ஆல் எஃபர்ட்டும் இந்த 2%க்காக அப்படின்னு. இவ்வளோ எஃபர்ட். ஸோ நான் அதுதான் பிலீவ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் நினைக்கிறேன், நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்லி நான் பயங்கர ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிறதே ஒரு விதமான கார்பரேட் ஈகோ தான். ஸோவில் அதை கூட நான் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுவேன். அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு. பெரிய டஃப் ஃபில்டர் வச்சு அப்படியே எடுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அதுலேயே வந்து வேலைக்கு வந்தப்பறம் தான் தெரியும் உங்களோட சூட்டபிலிட்டி, எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காங்க அப்படிலாம். இப்போ நம்ம என்னவோ என்ட்ரி லெவலில் பெரிய கேட் போட்டுட்டோம்னு நினச்சி நம்ம என்னவோ சக்சீட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லுவேன். சார், எனக்கு ஒரு டவுட் இதில். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் டெஸ்ட் வச்சு எடுக்கிறேன் இல்லையா, தென் யூ ஹாவ் அன் இன்டர்வியூ அண்ட் ஆல். பட் இப்போ லேட்டஸ்ட் ஸ்கில்ஸ் வந்து நிறைய 21st century ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசப்படுறது. சம்திங் லைக் அன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர் காக்னேட்டிவ் எபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கு இல்லையா, பீப்புள் மேனேஜ்மெண்ட், எம்பத்தி, அதோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டிடியூட். அப்போ இதெல்லாம் எப்படி சார் டெஸ்ட் பண்றீங்க? டெஸ்டே பண்ண முடியாது. அதெல்லாம் முக்கால்வாசி விஷயங்கள் அப்படிலாம் டெஸ்ட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. நான் எப்படி சொல்லுவேன்னா, டெஸ்ட் மெஷர்ஸ் டெஸ்ட் டேக்கிங் ஸ்கில்ஸ், இன்டர்வியூஸ் மெஷர் இன்டர்வியூங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இன்டர்வியூ நம்ம வச்சா நல்லா இன்டர்வியூ பண்ண கேண்டிடேட் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் வச்சா நல்லா டெஸ்ட் எழுதுற கேண்டிடேட் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஏதோ ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம்னு வச்சுங்க, அது ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னு தெரிஞ்சு வச்சுன்னு அதை சொல்லிடுவாங்க நம்மகிட்ட இல்லையா. அது தெரியும். தட் இட்ஸ் கால் கேமிங் த சிஸ்டம். இவங்களுக்குலாம் இந்த கேள்வி கேட்டால் இந்த ஆன்சர் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். அந்த கரெக்டான ஆன்சர் கொடுத்துருவாங்க. ரியல் வேர்ல்டில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏதோ ஒன்று கேட்குறோம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு சும்மா ஒரு டெஸ்ட். நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு வயசானவங்க வராங்க, என்ன பண்ணுவீங்க? கரெக்டான சீட் கொடுப்பேன் அப்படின்வாங்க. அவங்க கொடுப்பாங்களா உண்மையா, அதை கேட்கணும் இல்லையா. அது தெரியாது நமக்கு. ஆக்சுவலி அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணவே முடியாது. கொஸ்டின் அப்படி இன்டர்வியூல லீடிங்கா கேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் எழுந்து சீட்டை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து ஏன்னா அவங்க நினைப்பாங்க அப்பதான் நமக்கு எமோஷனல் கொஸ்டின் இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதை ஸோ யாருமே வந்து ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, சீட்டை கொடுக்க மாட்டேன், நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு யாரும் ஆர்கியூ பண்ண போறது இல்லை. பட் உண்மையா கொடுப்பாங்களா, அதுதான் வேற. ஸோ அதனால இதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஆக்சுவலி இன்னைக்கு தான் இதை பற்றி பேசியிருந்தோம். பீப்புள் ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சஃபரிங் இருக்கு, அதுலேருந்து வந்திருக்காங்க, வெளில வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எமோஷனல், அந்த ஒரு சஃபரிங்கை பற்றி, மற்றவங்க சஃபரிங்கை பற்றி கொஞ்சம் எம்பத்தி இருக்கும். அது கூட 100% இருக்குமான்னு சொல்ல முடியாது, பட் இருக்கும் சஃபரிங் இருந்தவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ப்ரேயர் இதில் அவங்க வாலண்டரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, போய் ஒரு அன்னதானம் செஞ்சுருக்காங்க, இல்லை ஒரு ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு அனாதைகளுக்கு பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் 100% பிரின்சிபல் கிடையாது. ஏன்னா இதை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா பாலிசியா உடனே எல்லாரும் அதை போய் பண்ணிடுவாங்க கரெக்டா. அதுவும் கேமிங் த சிஸ்டம். இப்போ நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா காலேஜ் அப்ளிகேஷன்ல இதெல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வாலண்டரி ஒர்க், அதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இப்போ உண்மையாவே வாலண்டரி ஒர்க் இருக்கோ இல்லையோ, எனக்கு ரெஸ்யூமேல போட்டுக்கிறதுக்காக வேணும், அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால எதையுமே நீங்க பாலிசியா அனௌன்ஸ் பண்ணி அப்படி ஹையர் பண்ணா உடனே அதெல்லாம் கரெக்டா செஞ்சுருவாங்க. உண்மையா செய்வாங்களான்னு தெரியாது. ஸோ அதனால தான் இதெல்லாம் டெஸ்ட் வச்சு எடுக்க முடியாது, அதான் சொல்றேன். பட் மேபி இந்த 40% 38% மிஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த ஆட்டிடியூட் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். the people அந்த மிஸ் ஆகிறத விட சில விஷயங்கள் லைஃப்ல எப்படி சொல்லுவேன்னா, நம்ம இந்த தெர்மோடைனமிக் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க பிசிக்ஸ்ல. சில விஷயங்களை நம்ம வந்து 100% எஃபிஷியன்சிக்கு எடுத்துகிட்டே போக முடியாது எப்பவுமே. ஸோ ஒரு நெசசரி இந்த மாதிரி ஃபெயிலியர் ரேட் அப்படிங்கிறது ஃபெயிலியர்னு கூட நினைக்கல, அது நம்மளோட நெசசரி இது அப்படி இருக்கிறதுங்கிறது நான் அதை பத்தி ரொம்ப அப்சஸ் பண்றது. அதே மாதிரி நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷனும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஈகோ. ஒரு பர்சன்டேஜ் வில் பி ராங். அதை ஒத்துருந்தாதான் டிசிஷனை எடுக்க முடியும் நிறைய விஷயங்களை.
True, sir. 100% true. And there is another question from Mr. Anand Rangarajan. He is asking, like, how do you assess current employees to discover fits to open positions? இதுதான் பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து டெஸ்டிங், இன்டர்வியூங் இதெல்லாம் வந்து எல்லாமே ஆஃப் லிமிட்டட் யூஸ். யூஸ்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் லிமிட்டட் யூஸ். நம்ம வந்து எல்லாத்தையும் ஓவர்லே பண்ண முடியாது. ஸோ அட் சம் பாயிண்ட் யூ ஹேவ் டு டேக் சம் ரிஸ்க் ஆன் அ கேண்டிடேட். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட், அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் சேலஞ்சஸ் எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கலாம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஆஃபன் இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாமே வந்து ஒரு டென்டேட்டிவாக தான் இதை அப்ரோச் பண்ண முடியும். ஹியூமிலிட்டியோட தான் அப்ரோச் பண்ணணும் இந்த கொஸ்டினை. Okay. So next is from Mr. Satish Narayan. So initiatives enna edukrel you are taking to nurture talent, like regular or 3 months ko ordarviyo, 6 months ko ordarviyo, something like an upskilling training program madriyo, like ava skill develop aayirkan paakradhukku edana or measures iruka, and how are you providing a career path or career progression to top talent? அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா. ஸோ ஹவு இஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் ஜோஹோ? ஜென்ரலி நான் வந்து டூ மெனி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படி இருக்காது ஜோஹோவில். ஏன்னா கிளாஸ் ரூமில் உட்காந்து அந்த மாதிரி ட்ரைனிங் போடுறதே ஒரு ஆஃபன் அகெயின் ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆகி பீப்புள் ஜஸ்ட் அட்டெண்ட் தட் ஃபார் த சேக் ஆஃப் இது. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், உள்ளுக்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது செக் மார்க் தான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்காது. பட் ஆஃபன் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் இருக்குன்னா அது ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆடிட் டீம் இருக்கும். அவங்க வந்து செக் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அப்படி இருக்கும். செக்யூரிட்டி ரிவ்யூ ஆர் யூஐ ரிவ்யூ அப்படி இருக்கும். அண்ட் அதுலேயே நம்ம என்ன சொல்லுவோம், இஃப் யூ ஹாவ் அ நீட் ஃபார் திஸ், இதை வந்து இந்த இடத்துல எனக்கு இன்னும் ஸ்கில் வேணும் அப்படின்னா யூ அப்ரெண்டிஸ் வித் சம்படி ஹூ நோஸ், உங்களோட உட்காந்து இதை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சம்டைம்ஸ் அ ஃபார்மல் ஒரு ப்ரெசன்டேஷன் மைட் பி ஆஃபர்ட், யார் வேணாலும் அட்டன் பண்ணலான்னு. பட் இதை கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய ப்ரோக்ராம், நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும், வேணும்னா அட்டென்ட் பண்ணுங்க. ஆனால் அது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் தரமாட்டோம். ஏன்னா யூ ஆர் தட்ஸ் ஃபார் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், வேணும்னு அதுக்கு தான் மாட்டோம். ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஆஃப் ஹவு டு ரெக்கக்னைஸ் டேலண்ட் அப்படின்னா, குட் பீப்புள் கெட் ரிவார்டட் ஓவர் டைம். அப்புறம் ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் பேஸ்ட் ஆன் எப்படி கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படி வச்சு அந்த சிஸ்டம்லாம் எப்படி லைக் வி ஒன்ஸ் நம்ம ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டோம்னா ஒரு மேனேஜருக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்கு, என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு. அதை வச்சு தான் அடுத்த ப்ரொமோஷன்ஸ்லாம். ஜோஹோவில் ஜென்ரலி பை அண்ட் லார்ஜ் வி ப்ரமோட் ஃப்ரம் வித்தின். வெரி ஃபியூ மேனேஜர்ஸ் ஆர் ஹையர்ட் ஃப்ரம் அவுட் சைட். ப்ரமோஷன்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃப்ரம் வித்தின். அப்படிதான் நடக்குது. And one Miss Madhavi, she has asked, like, are you rotating top talent to different functions? If so, what are the functional areas you are rotating them in? எக்ஸ்பிளிசிட்டா அப்படி ஒன்றும் அப்ஜெக்டிவ் கிடையாது. சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன். அதாவது இதெல்லாம் ஃபார்மலைஸ் பண்ணிட்டாலே இப்போ ரொட்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு கிரிட்டிக்கல் R&D ப்ராஜெக்ட்ல இருக்கிறவங்கள போய் 4 வருஷம் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க இதில் அப்படின்னு ரொட்டேட் பண்ணால் அந்த R&D இது போயிடும். ஸோ அண்ட் அது ஒன் டே, அது ஒரு பிரச்சனை. அதனால சம்டைம்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆர் இவங்க இந்த இடத்துக்கு சூட்டபிளா இருப்பாங்கன்னா வி மூவ் தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தவங்கள ஒரு கண்ட்ரியை போய் மேனேஜ் பண்ண சொல்லுவோம். பட் அது வந்து எக்ஸ்பிளிசிட்டா எல்லாருக்கும் இப்படி ரொட்டேஷன் இருக்கும்லாம் பாலிசி கிடையாது. அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த கண்ட்ரியை மேனேஜ் பண்ணோம் அண்ட் திஸ் பர்சன் இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா மூவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும். Very nice, sir. Very nice. And one Miss Lata, she's asking, in current COVID times, how have your employees and Zoho adjusted to the need of a different mode of working, and what is its impact on efficiency of work as well as its impact on employees' physical and mental health? This has been எல்லாருக்குமே சேலஞ்சிங் தான். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது, சம் டீம்ஸ் ரிப்போர்ட் எங்களால் எல்லாரும் ஒரே இதில் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. சில பேர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் புல் த்ரூ வெல். பட் ஆல்சோ எம்ப்ளாயிஸே ரிப்போர்ட் எனக்கு லோன்லியாக இருக்குது, நிறையாவது பார்க்கணும் போல இருக்குது, அப்படி எல்லாம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ஹவ் கம் அப் இதில். ஸோ ஆஃபீஸஸ்லாம் வி ஆர் ஓப்பன். இந்தியாவில் மட்டும் பர்டிகுலர்லி சென்னை, தென்காசி எல்லா இடத்துலையுமே ஆஃபீஸஸ் ஆர் ஓப்பன். வேணும்னா அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆன் அன் ஆப்ஷனல் பேசிஸ். அண்ட் தென்காசியில் ஆக்சுவலி ஒரு 25-30% ஆல்ரெடி அட்டென்ட். சென்னையில் மேபி 5-10% அட்டென்ட் ஆகும். அப்படிதான் இருக்கு. அண்ட் த பெர்சன்டேஜ் இஸ் ஸ்லோலி இன்க்ரீசிங் இப்போ.
அதே மாதிரி ரூரல் ஆஃபீஸஸ் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கோம். அங்கேயும் வந்து சே அட்டெண்ட் இஃப் யூ வாண்ட். அண்ட் அங்கேயும் இப்போ அங்கெல்லாம் அட்டெண்டன்ஸ் நிறையவே இருக்கு. ரூரல் ஏரியாஸ்ல பேண்டமிக் ஒரிஸ் ஆர் மினிமம். மோஸ்ட் பீப்புள் ஆர் நாட். இங்கெல்லாம் நான் இருக்கிற வில்லேஜ்லாம் நோபடி ஒரிஸ் அபவுட் த பேண்டமிக். இட்ஸ் எஃபெக்டிவ்லி ஓவர் ஃபார் அ வைல். ஸோ அதனால இங்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் இருக்கிற இடத்துலலாம் நிறைய அட்டன் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அப்படிதான் we have coped. லாங் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்றது yet to be seen. எல்லாருக்குமே உலகமே இன்னும் இதோட ஃபுல் எப்படி 2 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் 3 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. தான் உண்மை. True sir, very true. And next question from Lakshmi Prabha. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how successful do you consider yourself in reversing or arresting migration to urban areas and in being able to empower rural population? Because உங்களோட பிரின்சிபல் வந்து மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் த வேர்ல்ட் இல்லையா? எப்படி இந்த கல்ச்சரை வந்து நீங்க உங்க எம்ப்ளாயிஸ் கிட்டயும் எப்படி இன்கல்கேட் பண்றீங்க? இது ஆக்சுவலி நான் ஹவு சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டால் இப்போ தான் நிறைய இந்த ரூரல் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். தென்காசி ஹஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதுவே ஒரு 500 jobs we could create there and avoid moving all those to Chennai. இப்போ next 5 yearsல our goal is most new jobs வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கணும். அதான் கோல். அது எப்படி 5 years கழிச்சு தான் கேட்டால் தான் சொல்ல முடியும் அந்த கோலை அச்சீவ் பண்ணணுமா இல்லையான்னு. ஏன்னா அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த மேக் இன் இந்தியா இது லாட் ஆஃப் மோட்டிவேஷன் ஜோவோ கம்ஸ் ஃப்ரம் நம்மளால இதெல்லாம் இந்தியாவில் செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு டீப்பா. இதெல்லாம் இந்தியாவிலே பண்றோம் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு அந்த மோட்டிவேஷன் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் ஜோவில் இருக்காங்க. ஸோ தட் ஹஸ் பீன் ஒர்க்கிங் வெரி வெல் ஆக்சுவலி. உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கா? தெரிய விஷன் எப்படி தெரியுது? கண்டிப்பா இருக்கு. வெரி நைஸ் சார், வெரி வெரி ஹாப்பி. And next Ms. Visalakshi கேட்டிருக்காங்க, do you believe IT enabled services domain can help rural areas, or will you consider setting up of agro industries that can revolutionize agro farming and equally empower rural families? ரெண்டுமே தேவை. அக்ரிகல்ச்சர் தேவை பிகாஸ் நம்ம we have to eat good food, natural food, organic food, wholesome food. அதனால நமக்கு தேவை கண்டிப்பா. ஸோ இயற்கை விவசாயம் எல்லாமே தேவை. அதே மாதிரி அட்வான்ஸ் இண்டஸ்ட்ரியும் தேவை. ஏன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன், ஒரு ரூரல் ஏரியா கூட இன்னைக்கு ஒரு வில்லேஜை சுற்றி ஒரு கோடு வரைஞ்சு உள்ளுக்குள்ள என்ன வருது வெளில என்ன போகிறதுன்னு பார்த்தா, வெளில போகிறதுலாம் வந்து அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், காய்கறி வகைகள் இருக்கும், வாழைக்காய் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வரும், மோட்டர் சைக்கிள் வரும், அந்த மாதிரி. அது ஒரு இம்பேலன்ஸ், எக்கனாமிக் இம்பேலன்ஸ். உள்ளே வர வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, வெளில போகிற வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போய் வேலை பார்க்கணும், சிட்டியில போய் வேலை பார்க்கணும், இல்ல லேண்ட் எல்லாம் வித்துட்டு போகணும் சிட்டிக்கு. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு மைக்ரேஷன். இதுதான் மைக்ரேஷன் சொல்றோம். இந்த பேலன்ஸ் கொண்டு வரணும்னா இங்க அக்ரிகல்ச்சர் மட்டும் ரெவல்யூஷனைஸ் பண்ணி போறாது, நம்ம ரூரல் ஏரியால நல்ல ஜாப் அதர் ஜாபும் கிரியேட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே செஞ்சாங்க, அவங்க கேட்ட ரெண்டுமே வேணும். That's great. And next question from Mr. Subbaya. There is always a gap between what is taught in engineering colleges or any college for that sake versus what we face in the real world. So how do we bridge the gap, and what are the changes you would like to have or suggest to introduce in our education system? So நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கேப் காரணமே அந்த எஜுகேஷன் வந்து கண்டெக்ஸ்டுவலா இல்லை, அதாவது இந்த கான்டெக்ஸ்டுக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து கேப்பே இருக்கு. இது வந்து கான்டெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா இண்டஸ்ட்ரியோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணி ஆகும். ஒரு யூனிவர்சிட்டி இண்டஸ்ட்ரி அந்த கேப் வந்து இதுவாகணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்படியே ஒரு இண்டஸ்ட்ரி கான்டெக்ட்ல இருக்கணும். அது ஜோ யூனிவர்சிட்டி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த கேப் அட்ரஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ எஜுகேஷன் வந்து கான்டெக்ட் இருக்கணும். நான் எதுக்காக இதை கற்றுக்கிறேன் அப்படின்ற கான்டெக்ட் தெரியணும். இந்த இண்டஸ்ட்ரியில் இது தேவைப்படுது, அதனால அதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். அப்போ தான் இன்ஜினியரிங் வந்து எஜுகேஷனை ரெவல்யூஷனைஸ் பண்ண முடியும். So in your university, how will be the curriculum, sir? எப்படி வெரி ஹேண்ட்ஸ் ஆன். நம்ம வந்து எக்ஸாம் கிடையாது, டெக்ஸ்ட் புக் லேர்னிங் கிடையாது, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டாக இருக்கும். ஆக்மெண்டட் வித் ஒரு அப்பப்போ ஒரு லெக்சர் இருக்கும். இப்போ யூ ரன் இன்டு திஸ், இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்ன தியரட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா, அது மாதிரி பேசுவாங்க. பட் எல்லாமே ஒரு கான்டெக்ஸ்டாக ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ அப்படிதான் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். ஒரு இன்க்யூசிட்டிவ் கொஸ்டின், இப்போ உங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்களுக்கு நீங்க வேலை கொடுப்பீங்க சார். சப்போஸ் இஃப் தே ஹேவ் டு கோ அண்ட் சர்ச் job in some other company in some other country, how they will be recognized? கரெக்டா they are recognized. இப்போ ஜோஹோல வேலை பார்த்ததே வந்து ரெகக்னிஷன் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு இப்போ வேலை ஈஸியாக கிடைக்கிறது ஆக்சுவலி இப்போ ஜோஹோலேருந்து. ஸோ அதனால பிரச்சனை இல்லை.
Zoho itself becomes a credential in a way. Okay, that is the credential. Wonderful, sir. Wonderful. What a trendsetter, sir. Thank you. And another thing is, while India was recognized as a powerhouse in information technology services, we were not recognized for our innovation or product development. And you are a pioneer in building a product-based IT firm at scale from India. In this context, can you name 2 critical objections that you faced when acquiring clients, and how did you navigate this? Client objection, அதை விட கிளையண்ட் அப்ஜெக்ஷன் அவ்வளோ இல்லை. ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இருந்ததுன்னா வாங்க போகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அப்ஜெக்ஷன் கிடையாது. பட் இன்டர்னல் நமக்கே வந்து இந்தியாவில் இதெல்லாம் பண்ண முடியுமா, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் நிறையா கொஸ்டின்ஸ் வரும். இன்ஃபேக்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சா கூட இந்தியாவில் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்டே இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வருமே தவிர்த்து கிளையண்ட் அப்ஜெக்ஷன் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரொம்ப கிளையண்ட்டுக்கு என்ன வேணும், குட் ப்ராடக்ட், குட் ப்ரைஸ், குட் சப்போர்ட், அதெல்லாம் இன்ஷூர் பண்ணாங்கன்னா they will buy. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்குறோம். Okay, so you are successful with the quality what you produce. Quality product at a great price will always serve their needs. Yes. Oh, that's wonderful. And what is your take on employment in the US and in India? இப்போ இந்த கொரோனா கிரைசிஸ்ல எல்லா இடத்துலையுமே எம்ப்ளாய்மெண்ட் சேலஞ்ச். பர்டிகுலர்லி எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னா டூ சைடாக இருக்கு. ஒரு பக்கம் இந்த கிளவுட், இந்த சாஃப்ட்வேர், இதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற பக்கம் கீழே ஒரு வாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் சீரியஸ்லி அஃபெக்டட். அண்ட் யூ கேன் இமேஜின், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஒரு ட்ராவல் இண்டஸ்ட்ரி இஸ் வே டவுன், ஏர்லைன் இண்டஸ்ட்ரி எல்லாமே டவுன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்கானமி வந்து அன்ஈவன் தான். இப்போ இது எப்படி ரிசால்வ் ஆகும், சம் ஆஃப் திஸ் பர்மனண்டா இல்லை எப்படி ஆகும், இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் தெரியும் நமக்கு பார்த்தா தான். Sir, one interesting question. What inspired you to make Zoho the operating system of all businesses? எதனாலன்னா, we started building எல்லா சாஃப்ட்வேரும் பில்ட் பண்ண உடனே இதை எப்படி ஒரு யூனிஃபைடு விஷன் கொடுத்து, எப்படி ஒரு ஐ ஹேட் த ஐடியா தட் நம்ம வந்து ஒரு ஒர்க்குக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் முழுக்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் we call it operating system for business அப்படின்னு. ஸோ இது ரன் பண்ணுறதுக்கு இன்னமும் இந்த ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் ஆன். இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், கான்ஸ்டன்ட்லி எவால்விங். இன்னும் அதில் நிறைய டெக்னாலஜிஸ் வருது, இன்னும் இன்டெகிரேஷன் நடக்கிறது, அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். And how you are such a down to earth person, sir? Actually, I don't like to think of us down to earth. இதில் வந்து ஒரு இப்போ நான் எங்கேயாவது வெளியில் போனோம்னா, if I have to go with a retinue of 15 people, ஒரு ஃபேன்சி காரில் போய் இறங்கணும், எல்லாரும் சுற்றிட்டே இருப்பாங்கன்னா என்னோட ஃப்ரீடமே போயிடுது இல்லை. நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு டிஷர்ட் போயிட்டு எங்காவது போக முடிஞ்சுன்னா அது ஐ எம் ஃப்ரீ. I like to be free because I like to roam around. So அதனால what you think as down to earth is just my being myself and free. அதாவது எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ நான் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். But you are a role model, sir. Really admirable personality. Thank you. And how can Annamalai University work with Zoho to try improve the employability of the students? So we can actually definitely help with the curriculum. எப்படி more industry focused பண்ணலாம், and maybe internship opportunities, இந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம். கண்டிப்பாக we can look at opportunities. I'll tell our HR to look at this. That's really wonderful. And what is your message for the current generation in terms of finances and the IT bubble? நான் என்ன சொல்லுவேன், ஜெனரலி யங் பீப்புளுக்கு, திஸ் ஆர் வெரி சேலஞ்சிங் டைம்ஸ் டு பி அ யங் பர்சன் ஆக்சுவலி, நிறைய விதத்தில். ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்மளோட ரூட்ஸ், வெதர் ஃபேமிலி, கல்ச்சர், அதெல்லாம் நிறைய வேனிஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிஸில், இந்தியாவிலேயே மிடில் கிளாஸ் யங் பீப்புள், ஐ டோன்ட் நோ ஹூ ஐ ஆம், அந்த கொஸ்டின் நிறையா இருக்குது. அதாவது நான் வந்து என்னோட கல்ச்சர் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் சம் திங்ஸ் லைக் தட். எந்த விதமான மியூசிக் கேட்குறேன், நான் எனக்கு தமிழ் நல்லா பேசுவேனா, இங்கிலீஷ் நல்லா பேசுவேனா, அந்த தமிழ் பேச எனக்கு பிடிக்குமா, தமிழ் படம்லாம் பார்ப்பேனா, தமிழ் மியூசிக் கேட்பேனா, இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஏன் நான் வந்து எப்போவுமே வெஸ்டர்னைஸ்டாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணுறேன், ஒய் எம் ஐ லூசிங் மை ஐடென்டிட்டி, இதெல்லாம் கேட்கணும். அது வந்து யங் பீப்புளுக்கு இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று, இந்த வேர்ல்டு இப்போ ஃபைனான்சஸ்ல என்ன சொல்லுவேன், நம்மளோட கன்சம்ஷன் வந்து யாருக்கோ மற்றவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்கா, இல்லை எனக்கு இது வேணுமா, இப்போ இந்த ஐஃபோன் வாங்கினா தான் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அப்படி இருக்கா, இதெல்லாம் வந்து யங் பீப்புள் ஷுட் ஆஸ்க் தெம்செல்வ்ஸ். ஏன்னா இன்னைக்கு அன்லைக் பிஃபோர், கடன் வாங்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு.
முன்னாடி கடன் வாங்கி வாங்க முடியாது, இப்போ கடன் வாங்கி வாங்க முடியும். இப்போ கடன்ல போய் மாட்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த அடுத்தவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு என்லெஸ். எதுதான் எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்றது? அது உலகத்துல இப்போ யூ மை திங்க் ஐ அம் ரிச், பட் என்னை விட இன்னும் ரிச்சானவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ணோம், அவங்களோட ரிச்சானவங்க இருக்காங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம். இப்படிதான் எல்லா விஷயத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம இது போறோம் அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த எண்ணம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையா இருக்க முடியும். அது யங் பீப்புளுக்கு இந்த பர்டிகுலர்லி அதே மாதிரி கேட்குற விஷயம், பேரண்ட்ஸோட உங்களுக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கு, உங்களோட சிப்ளிங்ஸோட எவ்வளோ இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளோ இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இன்னொன்று யங் பீப்புள் ஒரு இது செல்ஃப் அப்சஷன் மாதிரி ஆகிடும். அதுதான் கோஸ் டு டிப்ரெஷன். அதாவது டிப்ரெஷன் இஸ் லேக் ஆஃப் கனெக்ஷன் அமாங் பீப்புள். ஐ சி லாட் ஆஃப் யூத் டிப்ரெஷன். அது காரணம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த கனெக்ஷன்ஸ் குறையுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐ வுட் சே யங் பீப்புள் ஷுட் ஃபோக்கஸ் ஆன். Thank you so much, sir, for your enriching talk. I'm sure most of us were glued to the screens, keenly intent on catching each and every word of yours. Your experiences and contributions to the rural poor are indeed worth emulating and is a path breaker in harnessing hitherto unseen and unrecognized strengths. Your unconventional methodologies are hugely inspiring. Thank you so much, sir.